வணக்கம். ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம் தொடர்பாக எப்படி நம்ம இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி படித்தா இந்த எக்ஸாமை எளிமையாக நம்மளால் கிராக் பண்ண முடியும் அப்படின்றது தொடர்பான A to Z எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். போன வீடியோவில் நான் வந்து ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாமில் இருக்கக்கூடிய ஜாப் டைட்டில்ஸ் ரிலேட்டடாக ஒவ்வொரு போஸ்ட்டும் எப்படி அதோடைய ஒர்க் நேச்சர் இருக்கும் அப்படின்றத நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஆர்ஆர்பி என்டிபிசினா என்ன, எக்ஸாம் ஸ்டேஜஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். இந்த வீடியோ வந்து அந்த வீடியோவுடைய ஒரு கண்டினியூஷன் வீடியோ தான் இது. இப்போ இதில் வந்து நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம்னா, இப்போ தான் நீங்கள் இனிமேல் தான் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் எந்தெந்த விஷயங்கள்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் வந்து கவனத்தில் வச்சுக்கணுன்றதை ஃபஸ்ட் நான் கவர் பண்ணுறேன். அப்புறம் இந்த எக்ஸாமுக்கு நான் செலெக்ஷன் எப்படி இருக்க போகுது, எவ்வளோ நிலைகளை கொண்ட தேர்வு இது, எந்த தேர்வு ரொம்ப முக்கியமான ஒரு தேர்வு அப்படின்றதெல்லாம் ரெண்டாவதாக நம்ம பார்க்கலாம். மூணாவதாக இந்த எக்ஸாமை ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் நான் கிளியர் பண்ணுவோம் சார். அதாவது ஆர்ஆர்பின்னு இல்லை, எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமையும் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் நம்மளால் கிளியர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நாம் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத மூணாவதாக நான் கவர் பண்ணுறேன். நாலாவதாக இந்த எக்ஸாமோட பேட்டர்ன் என்ன, அப்புறம் ரிசோர்ஸஸ், அதாவது இதுக்கு என்ன புக்ஸை நம்ம படிக்கணும் அப்படின்றத நம்ம அஞ்சாவதாக பார்க்கலாம். ஆறாவதாக சப்ஜெக்ட் வைஸ் அனாலிசிஸ், அதாவது மேத்தமேட்டிக்ஸை எப்படி நம்ம படிக்கிறது, ஜென்ரல் அவேர்னஸ் பாடத்தை எப்படி படிக்கிறது அப்படின்றதெல்லாம் சப்ஜெக்ட் வைஸ் அனாலிசிஸில் நம்ம பார்க்கலாம். இந்த எக்ஸாம்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நிறையா ஷிஃப்ட்டில் நடக்கும். ஒரு நாளைக்கே ஒரு 2 அல்லது ஒரு 3 ஷிஃப்ட்டில் வந்து இந்த எக்ஸாம் நடத்துகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் கொஷின் பேப்பருடைய டிஃபிகல்ட்டி லெவல் வந்து ஒரே மாதிரி இருக்காது. ஒரு கொஷின் வந்து ஈஸியாகவும், இன்னொரு கொஷின் பேப்பர் வந்து டஃப்பாகவும், இன்னொன்று வந்து மாடரேட்டாகவும் இருக்கும். அப்படி எல்லா கொஷின் பேப்பரையும் அவங்க வந்து சேர்த்து ஒரு நார்மலைசேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணுவாங்க. அப்போ தான் வந்து இதில் வந்து ஒரு ஈக்குவாலிட்டி இருக்கும் அப்படின்றதால நார்மலைசேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணுவாங்க. ஈஸியாக இருந்தாலும் சரி, டஃப்பாக இருந்தாலும் சரி, மாடரேட்டாக இருந்தாலும் சரி, ஒரு குட் அட்டெம்ப்ட்னா என்ன அப்படின்றதையும் நான் வந்து லாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ 1 by 1 நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த விஷயத்தில் ரொம்ப கவனம் செலுத்தணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து எந்த ஜோனில் வந்து நீங்கள் விண்ணப்பம் செய்ய போகிறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஜோன்னா என்னென்னா, ஆர்ஆர்பியில் நிறைய ஜோன் இருக்கும். சென்னை, அப்புறம் கல்கட்டா, இது மாதிரி வந்து அகமதாபாத், இது மாதிரி நிறையா ஜோன்ஸ் இருக்கும் ஆர்ஆர்பியில். நம்ம வந்து எந்த ஜோனுக்கு அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதாவது நீங்கள் வந்து ஒரு ஹோம் ஸ்டேட்டே எனக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில், இப்போ சென்னை அப்படின்னா சென்னை ஜோனை வந்து நீங்கள் கொடுக்கலாம். தமிழ்நாடு அப்படின்ற பட்சத்தில் சென்னை ஜோன் நீங்கள் கொடுக்கலாம். இல்லை எனக்கு அதிகமாக வேக்கன்சி இருக்கக்கூடிய ஒரு ஜோனுக்கு நான் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் எந்த ஜோனுக்கு அதிகமான வேக்கன்சி இருக்கோ அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணுறது. ஒரு ஜோனை தான் உங்களால் சூஸ் பண்ண முடியும். அதனால் கொஞ்சம் பார்த்து இந்த ஜோனை வந்து நீங்கள் கொடுக்கணும். ரெண்டாவதாக இருக்குது சாய்ஸ் ஆஃப் எக்ஸாம். இந்த எக்ஸாமை எந்த மொழியில் நீங்கள் எழுத விரும்புகிறீங்க அப்படின்றத நம்ம கொடுக்கணும். மூணாவதாக இருக்குது செலக்டிங் த ப்ரிஃபரன்ஸ். இதில் வந்து என்டிபிசி கிராஜுவேட் லெவல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 6 போஸ்ட் இருக்குது. அந்த 6 போஸ்ட்டில் இப்போ நான் வந்து இந்த பதவிக்கு தேர்வு செய்யப்படுறேன் அப்படின்ற பட்சத்தில் என்ன வந்து ஃபஸ்ட்டு எந்த போஸ்ட்டுக்கு கன்சிடர் பண்ணணும் அப்படின்றதுக்கான போஸ்ட் கோடை வந்து நீங்கள் கொடுக்கணும். இப்போ உங்களுக்கு வந்து இந்த கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் அப்படின்ற அந்த போஸ்ட்டு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் அந்த போஸ்ட்டோடைய கோடை வந்து நீங்கள் கொடுக்கணும். இல்லை உங்கள்கிட்ட டைப் ரைட்டிங் நல்லா தெரியும், எனக்கு இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். டைப் ரைட்டிங் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஜாபுக்கு, அதாவது நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா 4வது and 5வது நம்பரில் வரக்கூடிய அந்த ஜாப் ப்ரொஃபைலுக்கு டைப் ரைட்டிங் டெஸ்ட் வந்து வைப்பாங்க. இதுக்கு வந்து நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னாலே போதுமானதாக இருக்கும். அது மாதிரி போஸ்ட்டுக்கு நீங்கள் கன்சிடர் பண்ணணும்னா அந்த ஜாப் டைட்டில்ஸை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக வந்து நீங்கள் கொடுக்கணும். 4, 5 அது மாதிரி வந்து நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நான் ஆர்ஆர்பியில் செலக்ட் ஆகிறேன், என்டிபிசி எக்ஸாமில் செலக்ட் ஆகிறேன் அப்படின்ற பட்சத்தில் எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ்னால் நீங்கள் முதல்ல கொடுக்கக்கூடிய ப்ரிஃபரன்ஸுக்கு உங்களை கன்சிடர் பண்ணுவாங்க. அதுக்கு தகுந்த கட் ஆஃப் வந்து நீங்கள் எடுத்துருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அந்த ஜாப் கிடைச்சிரும். சப்போஸ் நீங்கள் முதல்ல கொடுத்துருக்க ஜாப்க்கான கட் ஆஃப் நீங்கள் எடுக்கலை அப்படின்ற பட்சத்தில் அடுத்தடுத்த ப்ரிஃபரன்ஸை வந்து ஆர்ஆர்பி கன்சிடர் பண்ணுவாங்க. இப்படி தான் வந்து தேர்வு முறை அப்படின்றது இருக்கும். இந்த ப்ரிஃபரன்ஸுன்றது கரெக்டாக அப்ளை பண்ணும் போதே கொடுத்துருங்க. இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்குறது மோட் ஆஃப் செலெக்ஷன். இந்த ஆர்ஆர்பி என்டிபிசி பொறுத்த வரைக்கும் இதோட செலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். இது வந்து ஒரு பிகினராக வரவங்களுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது உங்களுக்கு தெரியும் அப்படின்ற பட்சத்தில் வீடியோவை கொஞ்சம் தள்ளி கூட நீங்கள் பார்க்கலாம். இப்போ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா CBT 1, CBT 2 அப்படின்னு சொல்லி 2 நிலைகளை கொண்ட தேர்வு தான் இந்த ஆர்ஆர்பி என்டிபிசி. இதில் வந்து இந்த CBT 1 அப்படின்றது ஒரு ஃபில்டரிங் டெஸ்ட் தான். அதாவது எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஃபார் CBT 2, அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் கேண்டிடேட்டை வந்து CBT 2 எழுதுறதுக்காக ஆர்ஆர்பி செலக்ட் பண்ண போகிறாங்க. எதை வச்சு செலக்ட் பண்ண போகிறாங்கன்னா இந்த CBT 1 வச்சு அவங்க செலக்ட் பண்ண போகிறாங்க. இந்த CBT 1 அப்படின்றது எந்த விதத்துலையும் மெரிட்டுக்கு அவங்க எடுத்துக்க போகிறது இல்லை. இது வந்து ஜஸ்ட் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணுறதுக்கான ஒரு டெஸ்ட் தான். 1:15 அப்படின்ற அந்த ரேஷியோவில் ஒரு பதவிக்கு 15 பேர் அப்படின்ற விகிதத்தில் வந்து ஆட்களை தேர்வு செய்ய போகிறாங்க. இந்த CBT 2 தான் வந்து உங்களுக்கு மெரிட்டுக்கான ஒரு டெஸ்ட்.
இந்த CBT 2 தான் வந்து மெரிட்டுக்கான டெஸ்ட். ஸோ இதில் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஜாஸ்தியாக மார்க் எடுக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம எடுக்கணும். வேற இந்த ஃபர்ஸ்ட்டாக சொன்ன CBT 1 வந்து உங்களுக்கு குவாலிஃபையிங் தான், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த தேர்வில் குவாலிஃபை ஆனால் மட்டும் போதும். எங்கே CBT 1ல. இந்த CBT 2 பொறுத்த வரைக்கும் நம்ம அதிகமாக மார்க் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த மூணாவதாக இருக்கிற CBTST, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட். இது எதுக்குன்னா ஒரு சில பதவிகளுக்கு டைப் ரைட்டிங் வந்து தேவைப்படும். நான் ஆல்ரெடி சொன்ன போஸ்ட் நம்பர் 4 அண்ட் போஸ்ட் நம்பர் 5க்கு வந்து இந்த டைப் ரைட்டிங் டெஸ்ட் வந்து இருக்கும். இந்த டெஸ்ட் இருக்கும். அப்புறம் ட்ரெயின் மேனேஜர் இது மாதிரி ஒரு போஸ்ட்டுகளுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு CBAT வந்து இருக்கும். அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட்னு சொல்லி அர்த்தம். இது இல்லாமல் இந்த 4 பதவிகள், அதாவது 2 டைப் ரைட்டிங் இருக்கு, அப்புறம் 2 போஸ்ட்டுக்கு வந்து இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து இருக்கும். இது இல்லாமல் இன்னொரு 2 போஸ்ட் இருக்கும். அந்த 2 போஸ்ட்டுக்கு வந்து இந்த CBT 2 மார்க்கை மட்டுமே வச்சு அவங்க ஆட்களை தேர்வு செஞ்சிருவாங்க. வேற இந்த 4 பதவிகளுக்கு மட்டும் டைப் ரைட்டிங் சம்பந்தமான பதவிகளுக்கு இந்த CBTSTயும், பாக்கி இருக்கக்கூடிய அந்த 2 பதவிகளுக்கு இந்த CBATயும் வந்து நடக்கும். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் குமுலேட்டிவா உங்களுடைய டோட்டலை RRB வந்து அரைவ் பண்ணி அதுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து எலிஜிபிள் கேண்டிடேட்ஸுக்கு மட்டும் இது வைப்பாங்க. இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். இப்படி தான் வந்து எக்ஸாமோடைய செலெக்ஷன் வந்து இருக்க போகுது. இதுதான் மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 2 நிலைகளை கொண்ட தேர்வு. முதல்ல இருக்கிறது ஒரு ஃபில்டரிங் டெஸ்ட். அதாவது இது வந்து மெரிட்டுக்கு எந்த விதத்துலையும் CBT 1 வந்து எடுத்துக்க மாட்டாங்க. CBT 2 தான் வந்து உங்களுக்கு மெரிட்டுக்கு எடுத்துக்க போகிறாங்க. அது இல்லாமல் டைப்பிங் டெஸ்ட் வந்து இருக்கும் ஒரு சில பதவிகளுக்கு. அப்புறம் சில பதவிகளுக்கு இந்த CBAT இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த RRB எக்ஸாமை எப்படி ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு 2 பாயிண்ட்டை மட்டும் நான் கொடுத்துருப்பேன். பார்க்க சின்னதாக இருக்கும், பட் இதில் தான் ஒரு முக்கியமான விஷயமே இருக்குது. இது RRBக்குன்னு இல்லை, SSC IBPS இது எந்த ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் நீங்கள் எழுதினாலும் இந்த 2 ஸ்கில் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களால் தாராளமாக அந்த எக்ஸாம் உங்களால் கிராக் பண்ண முடியும். ஸ்பீடு முக்கியம், அக்யூரசியும் முக்கியம். உங்களுக்கு தெரியும் இந்த RRB எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 1/3 வந்து நெகட்டிவ் மார்க்கிங் வந்து இருக்குது. அதாவது நீங்கள் வந்து தவறாக விடையளிக்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் உங்களுக்கு 1/3 நெகட்டிவ் மார்க்கிங் வந்து RRB வந்து டிடெக்ட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு கேள்வி சரியாக தெரியுது அப்படின்ற பட்சத்தில் அதை வந்து முதல்ல வந்து நீங்கள் எழுதிடணும். அந்த கேள்விக்கு எனக்கு ஷுவராக கொஷின் நான் படிக்கிறேன், கொஷின் படிக்கும்போது எனக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்னு தெரியுது அப்படின்ற பட்சத்தில் அந்த மாதிரி கேள்விகள்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் அட்டென்ட் பண்ணிக்கிட்டே வரணும். எப்போதுமே அக்யூரசி அப்படின்றது ஒரு 80 to 90% நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னாலே உங்களால் எந்த ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமே எளிமையாக கிராக் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த RRB எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 கொஷின்ஸ் உங்களை கேட்க போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு 80 கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்களா, அதில் ஒரு 80%க்கு மேலே நீங்கள் சரியாக எழுதுற மாதிரி பார்த்துக்கணும். 80%னா எவ்வளோனா ஒரு 64 கொஷின்ஸுக்கு மேலே வந்து நீங்கள் சரியாக எழுதுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே ஒரு 80%லேருந்து 90% வரைக்கும் உங்களுடைய அக்யூரசியை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஒரு உதாரணத்துக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின் 100 அப்படின்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் எழுதுகிற கொஷின் 80 கொஷின் நீங்கள் எழுத போகிறீங்க. அதில் நீங்கள் சரியாக எழுத வேண்டிய கொஷின் வந்து 64க்கும் அதிகமாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் 80%க்கு மேலே அக்யூரசியை உங்களால் வைக்க முடியும். இது எப்படி நம்மளால் சாத்தியப்படும் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட்டு, டாபிக் வைஸ் டெஸ்ட்டு, அப்புறம் எக்ஸாம் இன்னைக்கு நடக்க போகுது அப்படின்னா ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே நம்ம வந்து மார்க் டெஸ்ட் அதிகமாக நம்ம எழுதி பார்க்கும்போது நம்மளால் இந்த 80 to 90% அக்யூரசியை நம்மளால் தாராளமாக மெயின்டைன் பண்ண முடியும். இந்த அக்யூரசி எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு ஸ்பீடும் ரொம்ப முக்கியம். கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ள 1.5 மணி நேரத்துக்குள்ள அந்த 100 கொஷின்ஸையும் நம்மளால் படிக்க முடியுதா அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கணும். அந்த 100 கொஷினை நான் படித்து அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்னையால் அந்த கொஷின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி என்னையால் ஆன்சரை கொண்டு வர முடியுதா அப்படின்றதுக்கு நீங்கள் வந்து சரியாக ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும். ஒவ்வொரு டெஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் டெஸ்ட் பண்ண இந்த ஸ்பீடையும் இந்த அக்யூரசியும் நீங்கள் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக எல்லா எக்ஸாமையும் உங்களால் கிராக் பண்ண முடியும். இது வந்து ஒரு பிகினராக நீங்கள் இப்போ தான் படிக்க வரீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஷின் பேப்பர் முதல்ல எடுத்த உடனே அந்த 100 கொஷினையுமே உங்களால் படித்து ஆன்சர் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு ஒரு பிகினருக்கு அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து போக போக தான் ரெக்டிஃபை பண்ணணும். இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். கொஷினை படித்து என்னையால் புரிஞ்சிக்க முடியுதா அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். தென் போக போக வந்து இந்த ஸ்பீடை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த நம்பர் ஆஃப் கொஷின் அப்படின்றது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஷின் பேப்பர் ஈஸியாக இருக்கா, டிஃபிகல்ட்டாக இருக்கா, இல்லை மாடரேட்டாக இருக்கா அப்படின்றத வச்சு வேறுபடும். பட் இருந்தாலுமே ஒரு நல்ல ஒரு அதிகமான கொஷினை நம்மளால் எழுத முடியும் அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ஒரு நல்லதாக இருக்கும். படிக்கிறதெல்லாம் ரெண்டாவது தான். இந்த ஸ்பீடு, அக்யூரசி இது மாதிரியான ப்ராக்டிஸ் தான் உங்களை வந்து இந்த எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ணுறீங்களா இல்லையான்றதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு ஃபேக்டர்ஸாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம RRB NTPC எக்ஸாமுடைய பேட்டர்னை நம்ம பார்க்கலாம். இது வந்து டயர் 1க்கான பேட்டர்ன். இதில் வந்து எக்ஸாம் டியூரேஷன் 90 மினிட்ஸ் நடக்க போகுது இந்த தேர்வு.
இதில் எவ்வளோ கொஷின் கேட்க போகிறாங்க அப்படின்னா 100 கொஷின் கேட்க போகிறாங்க. ஜென்ரல் அவேர்னஸ் ஜிகேலேருந்து 40 கொஷின். இதில் வந்து பாலிட்டி, சயின்ஸு, கரண்ட் அஃபேர்ஸு, ஹிஸ்ட்ரி, எல்லா எக்கனாமி, ஜியாகிரஃபி இது மாதிரி இருக்கக்கூடிய எல்லா ஜென்ரல் நாலேஜ் சப்ஜெக்டையுமே இதில் நாம் கவர் பண்ணி ஆகணும். மேத்தமெட்டிக்ஸ்ன்றது ஆப்டிடியூடு, பேசிக் ஆப்டிடியூட். ஒரு 10th லெவலுக்கு நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த 30 கொஷின் உங்களால் எளிமையாக கிராக் பண்ண முடியும். நிறையா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதினவங்களுக்கு நல்ல ஒரு ஆப்டிடியூடில் ஒரு ஐடியா இருக்கும். இப்போ பிகினராக ஆரம்பிக்கிறவங்க ஃபஸ்ட்டு பேசிக்கான ஒரு ஆப்டிடியூடை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ண ஆரம்பிங்க. ஒரு ஸ்பீடு மேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, எப்படி வேகமாக மல்டிப்ளை பண்ணுறது, சின்ன ஒரு சிம்பிளிஃபிகேஷன் ஸ்டெப்ஸ் பண்ணுறது, அது மாதிரி வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு டாப்பிக்கையும் நீங்கள் கவர் பண்ணுறது ரொம்ப முக்கியம். மூணாவதாக இருக்க ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். இது வந்து நம்மளுடைய நுண்ணறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ டைரக்ஷன் டெஸ்ட் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குன்னா அது தொடர்பாக இருக்கக்கூடிய ரூல்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் படிச்சிருங்க. அதை படிச்சுட்டு கொஷின்ஸை நாம் அதிகமாக சால்வ் பண்ணும்போது நம்மளால் இதில் ஒரு நல்ல ஒரு டோட்டலில் நம்மளால் எடுக்க முடியும். இந்த டயர் 1 பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் அவேர்னஸில் 40, மேத்தமெட்டிக்ஸ் அதாவது ஆப்டிடியூடில் 30 வரப்போகுது, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்லேருந்து 30 கொஷின் வரப்போகுது. இதில் 1/3 நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து டயர் 1க்கு. டயர் 1 பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ டயர் 2 இதுதான் வந்து மெரிட்டுக்கான ஒரு பேப்பர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். இதோடைய வெயிட்டேஜ் எப்படி இருக்குது அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின் வந்து 120 கொஷின் கேட்க போகிறாங்க. டயர் 1க்கு இருந்த மாதிரியே டயர் 2க்கும் டோட்டல் எக்ஸாம் டியூரேஷன் வந்து 90 மினிட்ஸ் தான். இங்கே ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து 50 கொஷின், மேத்தமெட்டிக்ஸே 35 கொஷின், ரீசனிங்லேருந்து 35 கொஷின்ஸ் வந்து வரப்போகுது. இதுதான் டயர் 2 உடைய எக்ஸாம் பேட்டர்ன். டயர் 2லையும் 1/3 நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ரிசோர்ஸஸ், எதெல்லாம் நம்ம படிச்சாகணும் அப்படின்றத வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். நீங்கள் டயர் 1க்கு தனியாக, டயர் 2க்கு தனியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேணாம். ஏன்னா சிலபஸ் வந்து மோராரில் சேமாக தான் இருக்க போகுது. அதனால் வந்து உங்கள் ப்ரிப்பரேஷனை ஹோலிஸ்டிக்காக ரெண்டுக்கும் சேர்த்து தான் நம்ம பண்ண போகிறோம். அதை ஃபஸ்ட் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். இந்த மாதிரியான எக்ஸாமுக்குலாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்பீடு அக்யூரஸியை நீங்கள் டெவலப் பண்ண போகிறீங்க ப்ராக்டிஸ் டெஸ்ட் மூலியமாக. ஸோ நான் படிக்கிறதுக்குன்னு ஒரு மெட்டீரியல் வேணும். ப்ரைம் சோர்ஸ் என்னன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான். இது வந்து எப்படி நீங்கள் படிக்கணும்னா ஃபஸ்ட்டு ஆர்ஆர்பியோடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை நீங்கள் எடுங்க. ஃபஸ்ட்டு ஏஎல்பி லோகோ பைலட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கொஷின் பேப்பரை 2015லேருந்து 25 வரைக்கும் 4 வாட்டி தான் எக்ஸாம் நடந்திருக்கும். 2015 ஒரு எக்ஸாமு, 2018 ஒரு எக்ஸாமு, அப்புறம் 24 இப்போ இந்த இயர் 25க்கான எக்ஸாமு. இது எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் வந்து இந்த கொஷின் பேப்பர்லாம் நம்மளால் சால்வ் பண்ண முடியுதா அப்படின்றத ஃபஸ்ட் நீங்கள் என்ஷூர் பண்ணுங்கள். இப்போ வந்து டைம் அண்ட் ஒர்க் அப்படின்னு ஒரு டாபிக் படிக்கிறீங்கன்னா அதில் எப்படி கொஷின் கேட்டிருக்காங்கன்றத ஒரு நோட்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அதில் டைப் 1, டைப் 2 இது மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கும். அந்த டைப்புக்கான ஃபார்முலா அண்ட் ஷார்ட்கட் மெத்தட் அதில் நம்மளால் அந்த செம்ம சால்வ் பண்ண முடியுதா அப்படின்றத ஃபஸ்ட் நீங்கள் என்ஷூர் பண்ணணும். இது ஏஎல்பி முடித்தோடனே ஜேஇனா ஜூனியர் இன்ஜினியர், அதுக்கப்புறம் என்டிபிசி. இது மாதிரி நீங்கள் பார்க்கும்போது உங்களால் எல்லா லெவல் ஆஃப் கொஷின் பேப்பரையும் உங்களால் கடந்து வந்திருக்க முடியும். ஏன்னா ஏஎல்பி, ஜேஇ, என்டிபிசி இது 3 கொஷின் பேப்பரையும் நீங்கள் வந்து ஃபஸ்ட் நல்லா நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். இதை முடித்ததுக்கப்புறம் எஸ்எஸ்சிக்கு வாங்க. எஸ்எஸ்சியில் கம்பைன் கிராஜுவேட் லெவல் இதுதான் வந்து எஸ்எஸ்சி நடத்தக்கூடிய எக்ஸாம்லேயே இதுதான் வந்து ஒரு டாப் லெவல் ஆஃப் எக்ஸாம். ஏன்னா குரூப் பி போஸ்ட் எல்லாமே இதில் வரும். அதனால் கொஷின் பேப்பரோடைய டிஃபிகல்ட்டி எஸ்பெஷலி டயர் 2 எஸ்எஸ்சி சிஜிஎல் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். அதனால் இந்த கொஷின் பேப்பராக நம்மளால் சால்வ் பண்ண முடியுதா அப்படின்றத வெரிஃபை பண்ணுங்கள். எஸ்எஸ்சி சிஜிஎல் கொஷின் பேப்பர்லாம் நல்லா போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் ஜேஇ, எஸ்எஸ்சி ஜேஇ, சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ். அதனால் இந்த 4 எக்ஸாமுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எல்லாத்தையும் கொஞ்சம் நீங்கள் நல்லா சால்வ் பண்ணி பார்க்கணும். இது வந்து 2016லேருந்து 25 வரைக்கும் நீங்கள் போட்டு பார்த்தாகணும். அப்புறம் இது ரெண்டையும் முடிச்சதுக்கப்புறம் இது 2 தான் ப்ரைம் சோர்ஸ். இது ரெண்டையும் நீங்கள் சரியாக பண்ணதுக்கப்புறம் ஐபிபிஎஸ்க்கு வரணும். டைம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இதுக்கு வாங்க. சைமல்டேனியஸாக இதில் ரொம்ப முக்கியமானது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நம்மளால் ஸ்பீடாக போட முடியுதா, அக்யூரசி நம்மளால் டெவலப் பண்ண முடியுதா அப்படின்றது. இது ரெண்டையுமே நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கணும். எக்ஸாம் வரைக்கும் நம்மளோட மெயின் ஃபோக்கஸ் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 80லேருந்து 90% அக்யூரசியை நம்ம கொண்டு வந்தாகணும் நம்ம கொடுக்குற ஆன்சரில். அதில் தான் நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும். இதில் சோர்ஸஸாக இது ரெண்டையும் நீங்கள் வச்சுக்கலாம். ஆர்ஆர்பி அண்ட் எஸ்எஸ்சி கொஷின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் டைம் என்கிட்ட அதிகமாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் கொஷின் பேப்பரை நம்ம சால்வ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஐபிபிஎஸோடைய ப்ராக்டிசிங் பர்பஸுக்காக நான் கொடுத்துருக்கேன். ஐபிபிஎஸோடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இது வந்து 2016லேருந்து 2025 வரைக்கும் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் இதுவே மோர் தென் எனஃப் தான். இதை தாண்டி எனக்கு பேசிக்காக டைம் அண்ட் ஒர்க்னா என்ன,
டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ்னா என்ன, பிகினராக ஆரம்பிக்கிறவங்களுக்கு அது தொடர்பான பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தெரியணும். இந்த கான்செப்ட் என்ன இருக்குது, அந்த ஆப்டிடியூட் கான்செப்ட்லாம் என்னென்ன அப்படின்றது, எல்சிஎம் ஹெச்சிஎஃப்னா அதோட அண்டர்லைங் கான்செப்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னா அடுத்தது நான் புக் சொல்கிறேன், அதை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் ஆப்டிடியூடுக்கான சிலபஸ். இதில் இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்கையுமே நீங்கள் கவர் பண்ணுறீங்க அப்படின்றத என்ஷூர் பண்ணிக்கிங்க. ஒரு டாபிக் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த டாப்பிக்கில் பேசிக் லெவலும் நீங்கள் படிச்சிருக்கணும், இன்டர்மீடியேட் லெவலும் படிச்சிருக்கணும், அட்வான்ஸ்டு லெவலும் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். இது ரொம்ப முக்கியம். நான் ஆல்ரெடி சொன்ன அந்த 3 கொஷின் பேப்பரில் ஐபிபிஎஸ் பிஓலாம் நீங்கள் எடுக்கிறீங்க, ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ்லாம் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அட்வான்ஸ்டு லெவல் ஆஃப் கொஷின்ஸை நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்லையும் நான் சொன்ன மாதிரி பேசிக்கு, இன்டர்மீடியேட்டு, அட்வான்ஸ்டு இது மாதிரி நீங்கள் படிக்கிறீங்களா அப்படின்றத என்ஷூர் பண்ணிக்கிங்க. இப்போ நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது இதுக்கான புக் லிஸ்ட்டு. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ப்ரைம் சோர்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான். ஏதோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, அப்புறம் ஐபிபிஎஸ் ப்ரைம் சோர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். இது இல்லாமல் எனக்கு பேசிக்காக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா ஆர்எஸ் அகர்வால் புக்கை நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இதில் உங்களுக்கு வந்து அந்த டாப்பிக்கோடைய அண்டர்லைங் கான்செப்டை, இப்போ ஒரு கான்செப்ட் எனக்கு தெரிஞ்சிக்கணும், ஒரு டைம் அண்ட் ஒர்க்கில் ஒரு கான்செப்ட் நம்ம தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா இந்த புக்கை நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு சார் எனக்கு கொஞ்சம் அட்வான்ஸ்டாக மேத்தமெட்டிக்ஸை நான் கற்றுக்கணும், நான் வந்து ஒரு ஆர்பிஐ எக்ஸாமு, ஆர்பிஐ கிரேட் பி எக்ஸாம் இது மாதிரியான பெரிய பெரிய எக்ஸாம்லாம் நான் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அங்கேயுமே இந்த ஸ்பீட் அக்யூரசி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ண போகுது. இருந்தாலும் நீங்கள் வந்து அருண் சர்மா அப்படின்ற இந்த புக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பேசிக்காக ஆர்ஆர்பிக்கு இந்த புக்கே போதும். நீங்கள் வந்து அதிகமாக கொஞ்சம் அட்வான்ஸ்டாக நான் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த புக்கை வந்து நீங்கள் கோத்ரூ பண்ணால் உங்களுக்கு சரியாக இருக்கும். இல்லாமல் கிரண் பப்ளிகேஷனோட மெட்டீரியல் வந்து உங்களுக்கு ப்ராக்டிசிங் பர்பஸுக்கும் நீங்கள் வந்து ஒரு பேசிக்கான கான்செப்டை நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கும் இந்த புக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பேசிக்காக நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் எய்தர் ஆர்எஸ் அகர்வால் இல்லை கிரண் பப்ளிகேஷனை அதை முடிச்சுட்டு கொஞ்சம் அட்வான்ஸாக ஒரு கொஞ்சம் பெரிய எக்ஸாம் ஆர்பிஐ கிரேட் பி அது மாதிரி எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கணும் அப்படின்னா இந்த அருண் சர்மா புக்கை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ரீசனிங்கான சிலபஸ் பார்க்கலாம். இதுதான் ரீசனிங்கான டாபிக்ஸ் எல்லாமே இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரீசனிங்கில் ஒவ்வொரு டாப்பிக்கையுமே நீங்கள் எடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரே போதும். ரீசனிங் ஆப்டிடியூடுக்காவது கான்செப்டை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ரீசனிங் பொறுத்த வரைக்கும் இதில் நிறையா டைப்ஸ் இருக்கும். ஒவ்வொரு டைப்புக்கு கொஷின் எப்படி கேட்குறாங்க, நம்பர் சீரீஸ் அப்படின்னா ஒவ்வொரு பேட்டர்னை சார்ந்து அந்த நம்பர் வந்து ஏறிட்டு போகும். பேட்டர்னை எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ துரிதமாக நம்மளால் ஆன்சரை கொடுக்க முடியும். அதுக்கு நம்ம அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இதில் இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்கையும் நீங்கள் கவர் பண்ணுறீங்களா அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் உறுதிப்படுத்தணும். நெக்ஸ்ட் இதுக்கான சோர்ஸஸை நம்ம பார்க்கலாம். சோர்ஸஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான் ப்ரைம் சோர்ஸு. ரெண்டாவதாக உங்களுக்கு ஏதாச்சும் புக்கு மாதிரி ஒன்று தேவை, எனக்கு ஒவ்வொரு டாப்பிக்கையும் கொடுத்து அது கீழே நிறையா கொஷின், அப்புறம் அது தொடர்பான பேசிக் கான்செப்ட் அது மாதிரி வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த கிரண் பப்ளிகேஷன் ரீசனிங் வந்து ஒரு நல்ல ஒரு மெட்டீரியலாக இருக்கும். இப்போ நம்ம ஜென்ரல் அவேர்னஸுக்கான சிலபஸை நம்ம இங்கே பார்க்குறோம். இந்த சிலபஸை உங்களால் 3ஆக பிரிக்க முடியும். ஒன்று வந்து சயின்ஸு. இதில் இருக்கிற கொஷின்லேயே எங்கேருந்து அதிகமான கொஷின் வரும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஏரியாவிலேருந்து தான் அதிகமான கொஷின் வரப்போகுது. அதுலேயும் லைஃப் சயின்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பாட்னி அண்ட் ஜுவாலஜிலேருந்து கொஷின் அதிகமாக கேட்பாங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதை நீங்கள் நல்லா படிச்சுட்டு தரவாக ஃபஸ்ட்டு சயின்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். முடிஞ்சால் என்சிஆர்டி 6th to 10th வந்து நீங்கள் படிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்படி முடியல அப்படின்ற பட்சத்தில் நெக்ஸ்ட் நான் மெட்டீரியல் சொல்கிறேன். சயின்ஸ் பாடத்தை நீங்கள் ஃபஸ்ட் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் ரெண்டாவதாக கரண்ட் அஃபேர்ஸுக்கு நீங்கள் போங்க. 6 மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் தெளிவாக நீங்கள் படிக்கிறீங்க. இன்றைக்கி எக்ஸாம்னா இதுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸை வந்து நீங்கள் தெளிவாக படிச்சிருக்கணும். அதை நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னாலே செகண்ட் பார்ட்டான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிடும். மூணாவதாக இருக்குது ஸ்டாட்டிக் பார்ட்டு. ஸ்டாட்டிக் பார்ட்னா என்னென்னா ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜாகிரஃபி, எக்கனாமி இதில் இருக்கக்கூடிய ஸ்டாட்டிக்கான விஷயங்கள். ஸ்டாட்டிக்னா மாறவே மாறாது. இல்லை நிறையா ஈவெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஈவெண்ட்ஸுக்கான இயரு, அப்புறம் பார்ட்டிசிபேட்டிங் பர்சனாலிட்டி இது மாறுமானா மாறவே மாறாது. அதுதான் ஸ்டாட்டிக்னு நம்ம சொல்கிறது. அந்த ஸ்டாட்டிக் சப்ஜெக்ட் எல்லாமே நீங்கள் வந்து கவர் பண்ணி ஆகணும். 3ஆக பிரிச்சுக்கிங்க இந்த ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும். ஒன்று வந்து சயின்ஸை நம்ம ஃபஸ்ட்டு சொல்கிறோன்னா அதுலேருந்து தான் அதிகமான கொஷின் வரும். ரெண்டாவதாக வந்து கரண்ட் அஃபேர்ஸு, மூணாவதாக ஸ்டாட்டிக் சப்ஜெக்ட். இது மாதிரி இதில் இருக்கக்கூடிய ஜென்ரல் அவேர்னஸ் சப்ஜெக்டை 3 பார்ட்டாக தெளிவாக நீங்கள் வந்து பிரிச்சு படிக்கிறீங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் என்ஷூர் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் எதில் தான் கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு. இதில் வந்து இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஸ்போர்ட்ஸு, கல்ச்சர், பர்சனாலிட்டி, ஏதாவது நியூஸில் இந்த நோபல் ப்ரைஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஷின்ஸு இதெல்லாம் வந்து நம்ம அதிகமான ஃபோக்கஸ் கொடுத்து நம்ம படிச்சாகணும். அப்புறம் எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக ஏதாச்சும் புதுசாக ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு பேசிக்காக தெரிஞ்சுக்கிங்க. எந்த ஸ்கீமோட பேர் என்ன, அந்த ஸ்கீமோடைய அப்ஜெக்டிவ் என்ன, அந்த ஸ்கீமோடைய பெனிஃபிஷியரி, அந்த ஸ்கீமால் யார் யார் பயனடைய போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் படித்து வச்சுக்கணும். இது வந்து எக்கனாமிக்ஸ்க்கு. அதே மாதிரி பாலிடிக்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் இது மாதிரி நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை வந்து நீங்கள் படிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ்
படிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் வந்து கொஷின் ஏரியா அப்படின்றது. ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை நீங்கள் அனலைஸ் பண்ணதால உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்கும். இதுதான் ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஸ்டாட்டிக் ஜிகேவை எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இதுக்கான புக் லிஸ்ட் என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஃபஸ்ட்டு புக் லிஸ்ட்டு, ரெண்டாவது என்சிஆர்டி என்னால் படிக்க முடியல 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய என்சிஆர்டி என்னால் படிக்க முடியல அப்படின்றவங்க லாஸ்ட் மினிட்ல பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த அரிஹேண்ட் புக்கை வந்து நீங்கள் படிச்சாகணும். இது வந்து மனோகர் பாண்டே அப்படின்ற ஒரு ஆள எழுதப்பட்ட ஒரு புக். இது இந்த அரிஹேண்ட் ஜிகேவை நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஜிகேல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக்ஸ் பற்றின ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இந்த அரிஹேண்ட் ஜிகேவை பிரைம் சோர்ஸாக வச்சுங்க. அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், இந்த ஆர்ஆர்பி அப்புறம் எஸ்எஸ்சி கொஷின் பேப்பர் இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதிகமான ஒரு ஸ்கோரை வந்து உங்களால் இந்த ஜென்ரல் அவேர்னஸ் பகுதியில் எடுக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து சயின்ஸ் பாடத்துக்கு நம்ம படிக்க வேண்டிய புக் லிஸ்ட் நம்ம பார்க்கலாம். 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய என்சிஆர்டி புக்ஸை வந்து நீங்கள் கவர் பண்ணி ஆகணும். அதுலேயும் பாட்னி அண்ட் ஜுவாலஜிக்கு அதிகமான ஒரு வெயிட்டேஜ் கொடுத்து நீங்கள் படிக்கணும். ஏன்னா சயின்ஸில் இந்த பாட்னி அண்ட் ஜுவாலஜிலேருந்து அதிகமான கொஷின்ஸ் வரும். அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், இஸ்ரோவோட ஆக்டிவிட்டி, இஸ்ரோ ப்ரீவியஸ் இயரில் எப்படி அவங்க செயல்பட்டு இருக்காங்க, அப்புறம் அவங்களுடைய வருங்கால நோக்கங்கள் என்ன, அவங்களோட அப்ஜெக்டிவ் என்ன, இப்போ நெக்ஸ்ட் இயருக்கான மிஷன் அவங்க என்னென்னலாம் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் போதுமானதாக இருக்கும். இஸ்ரோன்றது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். அது மாதிரி வந்து சயின்டிஃபிக் இன்வென்ஷன்ஸ் ரிலேட்டடாக வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ நெக்ஸ்ட் இந்த சயின்ஸ்க்கான புக் லிஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், அப்புறம் அரிஹேண்ட் ஜிகே. அந்த அரிஹேண்ட் ஜிகே மனோகர் பாண்டேலே வந்து சயின்ஸுக்குன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா கூட போதுமானதாக இருக்கும். பட் படிக்கிறத பல வாட்டி ரிவிஷன் பண்ணுங்க. படிக்க முடியும், எனக்கு டைம் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய சயின்ஸ் என்சிஆர்டியை நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்க, இவ்வளோ நேரம் வந்து ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம்னா என்ன, அதோட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்க போது, டயர் 1 டயர் 2 எக்ஸாமுக்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்றத டீட்டெயிலாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமான புக் லிஸ்ட்டு எப்படி நம்ம தயாராகணும் அப்படின்றதெல்லாம் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ வந்து ஒரு அப்சல்யூட் பிகினர் என்ன பண்ணணும், இப்போ தான் நான் டிகிரி முடிச்சுட்டு எனக்கு ஆர்ஆர்பின்றதே நான் இப்போ தான் கேள்விப்படுறேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் இந்த இடத்துல ஒரு 3 பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்கேன். இது பார்க்க கொஞ்சம் சில்லியாக தெரியலாம், பட் இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சம் நீங்கள் போட்டுட்டு இருக்கீங்க, அப்போ வந்து ஒரு மல்டிப்ளிகேஷன் ரிலேட்டடாக நீங்கள் வந்து ஸ்ட்ரக் ஆகுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 29 into 37 நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணி ஒரு ஆன்சர் கொடுக்கணும். இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒரு கம்மியான ஒரு செகண்டில் இதை நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க அப்படின்றா பிரச்சனை இல்லை. அங்கேயே நீங்கள் ரொம்ப நேரம் ஸ்ட்ரக் ஆகிட்டீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு 2-3 கொஷினை நீங்கள் படித்து ஆன்சர் பண்ணக்கூடிய டைமை வந்து நீங்கள் இந்த இடத்துல லேப்ஸ் பண்ணிடுறீங்க. அது வந்து நடக்கக்கூடாது. அப்படின்னா நீங்கள் வந்து அதிகமான கணக்கு தொடர்பான அந்த ஒரு ஷார்ட்கட்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மல்டிப்ளிகேஷன் ஷார்ட்கட்ஸு, டிவிஷன் ஷார்ட்கட்ஸு, வேதிக் மேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்பீட் மேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் நீங்கள் படிக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு பிகினராக இப்போ தான் படிக்க வரீங்க அப்படின்ற பட்சத்தில் இதை வந்து ஃபஸ்ட் நீங்கள் தரவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு டாப்பிக்காக எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ஆ அது மாதிரி வந்து ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதில் வந்து என்னென்னா டேபிள்ஸ் ஒரு 20 டேபிள்ஸ் வரைக்கும் கொஞ்சம் மனப்படமாக தெரிகிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. 20 டேபிள்ஸ் மனப்படமாக தெரியணும்னா எப்படி சொல்கிறேன்னா 17 into 18னா அதோட வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 18 into 12னா அதோட வேல்யூ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது 1லேருந்து 20 டேபிள்ஸ் வரைக்கும் அப் டு 20th ஆர்டர். அதாவது இப்போ 12th டேபிள் நீங்கள் படிக்கிறீங்கன்னா 12 into 20 உடைய வேல்யூ வரைக்கும் 12 into 1லேருந்து 12 into 20 வரைக்கும் உங்களுக்கு மனப்படமாக தெரிஞ்சிருக்கணும். அது மாதிரி 19 into 1லேருந்து 19 into 20 வரைக்கும் உங்களுக்கு மனப்படமாக தெரிஞ்சிருக்கணும். 1 டேபிள் ஆரம்பிச்சு 20th டேபிள் வரைக்கும் இந்த மாதிரி அப் டு 20th ஆர்டர் வரைக்கும் நீங்கள் படிக்கணும். ஃபஸ்ட்டு இதை ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுக்கு நீங்கள் போங்க. 1 இயராக எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி பேங்க் எக்ஸாம் படிக்கிறவங்க இல்லை அதுக்கும் மேலே ஒரு 2 வருஷத்துக்கு மேலாம் படிக்கிறவங்க நீங்கள் கேட்டிங்கன்னா இதை வந்து அவங்க பண்ணியிருக்கவே மாட்டாங்க. டைரெக்டாக அவங்க ஒரு டாபிக்ஸ்குள்ளே வந்து என்ட்ரு ஆகிருப்பாங்க. பட் இந்த ப்ராசஸ் இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு அடிப்படையில் ஸ்ட்ராங் ஆகணும். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து படிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இது உங்களுக்கு பெரிதும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஸ்கொயர் நம்பர் என்னையால் வந்து அப் டு ஒரு 30 ஸ்கொயர் வரைக்கும் உங்களுக்கான வேல்யூ தெரியுது அப்படின்ற பட்சத்தில் பிரச்சனையே இல்லை. ஒரு 21 ஸ்கொயர்னால் அதோட வேல்யூ உங்களுக்கு அப்ரப்டாக உங்கள் மைண்டில் வரணும். ஒரு 29 ஸ்கொயர்னால் அதோட வேல்யூ வந்து உங்களுக்கு உடனே வந்து ஞாபகம் வர மாதிரி நீங்கள் பண்ணிக்கணும். ஸ்கொயர் நம்பர் அப்படின்றது அப் டு 30 வரைக்கும் உங்களுக்கு மனப்படமாக தெரியணும். கியூப் நம்பர்ஸ்னால் அப் டு 15 வரைக்கும் கியூப் வேல்யூ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 7 கியூப்னா என்ன, 9 கியூப்னா என்ன, அது மாதிரி. அப்புறம் ஆல்ஃபபெட்ஸ் வித் ஆர்டினல் நம்பர் நான் ஆல்ரெடி நம்பர் சீரீஸுக்கு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஆல்ஃபபெட் சீரீஸ்ன்னு இருக்குது. A to Z வரைக்கும், ஏல ஆரம்பித்து Z வரைக்கும், அதே மாதிரி இசட்டில் ஆரம்பித்து A வரைக்கும், பேக்வர்ட் ஸ்ட்ரோக்கு ஃபார்வர்ட் ஸ்ட்ரோக்கு. இதில் வித் ஆர்டினல் நம்பர் ஏனா 1, Bனா 2, Zனா 26. அதே மாதிரி இது வந்து ஃபார்வர்ட் ஸ்ட்ரோக்கு. இப்போ பேக்வர்ட் ஸ்ட்ரோக்கு Zனா 1, Yனா 2, Aனா 26. இது மாதிரி ஃபார்வர்ட் பேக்வேர்டுக்கு நம்பர்ஸை வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுதான் வந்து பேசிக் ரீசனிங்கில் இந்த ஆல்ஃபபெட் சீரீஸ்க்கு இது
இதுதான் பேசிக்கு. இதை மூணையும் நீங்கள் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள். இது மூணையும் ஒரு பேசிக்காக ஒரு பிகினராக இப்போ தான் நான் படிக்க வரேன் அப்படின்ற பட்சத்தில் இது மூணையும் ஃபஸ்ட் நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆப்டிடியூட் டாபிக்ஸ்குள்ளே நீங்கள் என்ட்ரானா அது ஒரு சிறந்ததாக இருக்கும். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட் வந்து எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 6 மந்த்ஸுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அதுவே போதும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இந்த இடத்துல நீங்கள் லாஸ்ட் மினிட் வரைக்கும் நீங்கள் படிக்கல அப்படின்ற பட்சத்தில் ஒரு 3 மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கிங்க. அப்புறம் 6 மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸில் முக்கியமான இந்த எக்கனாமிக்கல் ஸ்கீமு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். யோஜனா அப்படின்னு முடியும். யோஜனானா திட்டங்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அந்த ஸ்கீமோடைய பெனிஃபிஷியரி யார், அந்த ஸ்கீமோடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் படிச்சுக்கணும். அந்த ஸ்கீமை எதுக்காக கொண்டு வந்தாங்க ஃபஸ்ட்டு, அந்த ஸ்கீம் எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது, எந்த மினிஸ்ட்ரி அந்த ஸ்கீமை கொண்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் பாலிட்டி ரிலேட்டடாக இம்பார்ட்டண்ட்டாக ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் கொடுக்கப்பட்ட ஜட்ஜ்மெண்ட்ஸ் அந்த 6 மாதத்தில், இன்றைக்கி எக்ஸாம்னா 6 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டில் ஏதாச்சும் ஒரு முக்கியமான ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, அது நியூஸில் வந்திருக்கும். அது மாதிரியான டாபிக்ஸ்லாம் வந்து நீங்கள் படிச்சிருக்கீங்களா அப்படின்றத ஃபஸ்ட் நீங்கள் பார்த்துக்கங்க. அப்புறம் ஜியாகிரபிக்கல் லேண்ட்மார்க், ஏதாச்சும் ஒரு பொருளுக்கு GI டேக் கொடுத்துருப்பாங்க, ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் டேக் கொடுத்துருப்பாங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு ஜியாகிரபிக்கல் லொகேஷன் வந்து நியூஸில் ரிப்பீட்டடாக வந்துட்டு இருக்கு அப்படின்னா அது தொடர்பான செய்திகளை நீங்கள் சேகரித்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. தென் 1 இயர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மட்டும் ஒரு 1 இயருக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி படிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களோட ஸ்கோரை இன்னும் கூட மேக்ஸிமைஸ் பண்ண முடியும். இது இந்த கரண்ட் அஃபேர்ஸுக்கான மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் படிச்சிருக்கீங்க, டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் பிரச்சனை இல்லை. நீங்கள் இனிமேல்ட்டு தான் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் TN கேரியர் சர்வீஸ் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது, தமிழ்நாடு கேரியர் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் கம்பைலேஷனை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலே போதுமானதாக இருக்கும். அந்த வெப்சைட் மெட்டீரியல் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எக்கனாமிக்ஸ்னா அதுக்கு கீழே வரக்கூடிய டாப்பிக்கை மட்டும் தனியாக செக்ரிகேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, ஜியாகிரஃபி, இது மாதிரி வந்து ஒவ்வொரு டாப்பிக்கையும் தனியாக செக்ரிகேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த TN's கேரியர் சர்வீஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக வந்து எது ஒரு நல்ல அட்டெம்ப்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ கொஷின் பேப்பர் ஈஸி, மாடரேட்டட், டஃப் அப்படின்னு சொல்லி நான் 3ஆக வந்து பிரித்து கொடுத்துருக்கேன். இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து உங்களோட மெயின் எய்மே எதில் இருக்குன்னா ஒரு 80லேருந்து 90 கொஷின் வரைக்கும் நான் அட்டன் பண்ணுவேன் அப்படின்றத உங்கள் மெயின் எய்மாக நீங்கள் வச்சுக்கோங்க. கொஷின் பேப்பர் ஈஸியாக இருக்குது அப்படின்னா தாராளமாக உங்களால் அந்த 90 வரைக்குமே உங்களால் வந்து போக முடியும். மாடரேட்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒரு 75 to 85 நீங்கள் வைக்கலாம். ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒரு 70 to 80 வரைக்கும் நீங்கள் அட்டன் பண்ண பார்க்குறது ஒரு சிறந்ததாக இருக்கும். இது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு தம் ரூல் மாதிரி வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும் போதே இந்த மாதிரி ஒரு உங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணும் போதே இந்த மாதிரி ஒரு ரூலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். இந்த வீடியோவில் வந்து நம்ம RRB NTPC எக்ஸாம் தொடர்பாக எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம், இந்த எக்ஸாமோடைய நேச்சர் எப்படி இருக்கும், இந்த எக்ஸாமுக்கு தேவையான புக்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றது தொடர்பான கம்ப்ளீட்டான A to Z இன்ஃபர்மேஷனை நான் கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்துக்க ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.